தந்து பூமியில கொஞ்சம் குளிர்ச்சி அடைய செய்வாளுங்கிறது அநேக மக்களால் நம்பப்படுற ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதோட வேப்பிலைக்கும் மாரியம்மனுக்கும் என்ன சம்பந்தம்? வேப்பிலை இல்லாம எந்த அம்மன் கோயிலையும் பூஜை நடைபெறாது. அந்த அளவுக்கு வேப்பிலையும் அம்மனும் ஒன்னா இருப்பாங்க. அம்மனையே வேப்பிலைக்காரின்னு சொல்லி அழைக்கிறதும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிக்கன் பாக்ஸ்னு சொல்லப்படுற அம்மை நோக்கு வேப்பிலையால மட்டும் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை கண்கூடா பார்த்துட்டு வரோம். இந்த மாரியம்மன் யாரு? விஷ்ணுவோட தாய்னு சொல்றாங்களே, உண்மையானும் மாரியம்மனோட பிறப்பை பற்றியும் மாரியம்மன் ஒரு சாதாரண பெண்ணா இல்ல தெய்வமான பல ஆச்சரியமூட்டும் வரலாற்றையும் மாரியம்மன் நிகழ்த்திய அற்புதங்களையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மாரியம்மன்னா முதலில் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணு பகவானே இந்த மாரியம்மனுக்கு மகனா பிறந்திருக்காரு. ஆமாங்க, மாரியம்மன் வேற யாரும் இல்ல, நம்ம பகவான் பரசுராமரோட அம்மா ரேணுகா தேவி தான். ஜமதக்னி முனிவரும் ரேணுகா தேவியும் பல யாகங்கள் நடத்தி அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் பிடித்த தம்பதிகளா இருந்து வந்திருக்காங்க. இவங்களோட தவ வலிமையினால பல வரங்களை பெற்றிருக்காங்க. கற்பில் சிறந்தவளும் சிறந்த பதிவிரதையான ரேணுகா தேவியோட வயிற்றில் பிறக்க ஆசைப்பட்ட விஷ்ணு பகவான் தன்னோட 6வது அவதாரமான பரசுராமரா ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் 6வது மகனா பிறந்திருக்காரு. பதிவிரதையான ரேணுகா தேவி தினமும் காலையில வெறும் கையோட ஆற்றங்கரைக்கு போய் குளிச்சுட்டு தன்னோட கணவர் சிவபூஜை செய்வதற்கு அங்க இருக்க மண்ணை பிடிச்சு பானை போல் செஞ்சு அதுல தண்ணி எடுத்துட்டு வந்து பூஜைக்கு கொடுப்பாங்களாம். வெறும் மண்ணை பதிவிரதையான ரேணுகா தேவி தொட்டதும் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வலிமை பெற்று விடுவோம். சிவ பூஜை முடிஞ்சதும் அந்த பானையை அன்னைக்கு கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுவாங்களாம். அடுத்த நாள் அதே மாதிரி புதுசா மண்ணை பிடிச்சு புது பானை செஞ்சு தண்ணி கொண்டுட்டு வருவாங்களாம். ஒரு நாள் ஆற்றுல தண்ணீர் எடுத்துட்டு இருக்கும் போது வானத்துல ஒரு கந்தர்வன் பறந்து போயிருக்கான். அவனோட பிம்பம் தண்ணீர்ல தெரிஞ்சிருக்கு. பதிவிரதையான ரேணுகா தேவி ஒரு நிமிஷம் கந்தர்வர்கள்ல கூட இப்படி அழகானவர்கள் இருக்காங்களான்னு நினைச்சிருக்காங்க. உடனே அவங்க செஞ்ச மண் பானை தண்ணீர்ல கரைஞ்சு போயிருக்கு. அதன் பிறகு நிறைய முறை மண் பானை செஞ்சிருக்காங்க. மண் உதிர்ந்துதான் போகுது. நீண்ட நேரம் ஆகியும் தன்னோட மனைவி தண்ணீர் எடுத்துட்டு வராததால என்ன ஆச்சுன்னு தன்னோட ஞான திருஷ்டியில பார்த்திருக்காரு ஜமதக்னி முனிவர். நடந்த விஷயம் தெரிய வருது. உடனே தன்னோட 6 மகன்களையும் கூப்பிட்டு, உங்கள் தாய் மனதளவில் கற்பிழந்து விட்டாள், உடனே சென்று அவளுடைய தலையை துண்டித்து எடுத்து வாங்கன்னு சொல்லியிருக்காரு. முதல் 5 மகன்களும் எங்களால பெற்ற தாயை கொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா 6வது மகனான பரசுராமர் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம உடனே தன்னோட கோடாரியை எடுத்துட்டு கோபமா ஆற்றங்கரைக்கு போயிருக்காரு. பரசுராமர் தன்னோட தாயை வெட்டுறதுக்காக கோபத்தோட கிளம்பிட்டாருங்கிற செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. ஆற்றங்கரையில் துணிகளை சலவை செய்யும் பெண்ணுறுத்தி ரேணுகா தேவி கிட்ட ஓடி வந்து, அம்மா உங்க மக உங்களை கொல்ல வந்துட்டு இருக்காரு, நீங்க என்னோட குடில போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அதே இடத்துல நிக்கிறாங்க ரேணுகா தேவி. அவங்க காலில் விழுந்து, அம்மா தயவு செஞ்சு உள்ள போங்க, உங்க பையன் கிட்ட நான் பேசி சமாதானம் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணியோட பாசத்தால குடிலுக்குள்ள போயிருக்காங்க. குடில மறைச்ச மாதிரி அந்த சலவை செய்யற பெண்மணி நின்றுக்கா. பரசுராமர் ரொம்ப கோபத்தோட அந்த இடத்துக்கு வந்து வலிய விட சொல்லி கேட்டிருக்காரு. எவ்வளவோ சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே உயர்ந்த சக்தி அது அம்மன் தான். பெத்த அம்மாவை மகனே கொல்லலாமா? தயவு செஞ்சு கோடாரிய கீழே போட்டுடுப்பா, அம்மாவை மன்னிச்சிருன்னு வேண்டாங்க. எதையும் காதல வாங்காத பரசுராமருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி இருக்கு. வலிய விடு, இல்லைன்னா என்னோட கோடாரிக்கு நீயும் பலியாகிடுவேன்னு சொல்லி இருக்காரு. என்னைய என்ன வேணாலும் செஞ்சுக்கோப்பா, அம்மாவை ஒன்னும் செஞ்சிடாதுன்னு சொல்றாங்க. பரசுராமர் அந்த பெண்மணியை கோடாரியால வெட்டிட்டு பிறகு தன்னோட அன்னைய கோடாரியால வெட்டி தலையை துண்டிச்சு எடுத்துட்டு போய் தன்னோட அப்பா கிட்ட கொடுக்கறாரு. தந்தை சொல்ல தட்டாம அப்படியே செஞ்ச பரசுராமரை பார்த்து அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் அதிகமாயிருக்கு. இந்த பையனாச்சும் நம்ம சொன்னதை அப்படியே செஞ்சுட்டானேன்னு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே பரசுராமர், அப்பா நீங்க சொன்னீங்கன்னா எங்க அம்மாவோட தலையை வெட்டி கொண்டேன், இப்போ எனக்கு எங்க அம்மா திரும்ப உயிரோட வர வேணும்னு கேட்டிருக்காரு. தாய் தந்தை மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காருன்னு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து தன்னோட கையில இருந்த கமண்டல நீரையும் கொடுத்து, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நீரை உன் அன்னையின் தலை மீது தெளித்து மீண்டும் உயிர் பெற்று வருவாள்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவசரமா போய் அம்மாவோட தலை வெட்டப்பட்ட உடலோட சேர்த்து வச்சு மந்திரத்தை சொல்லி கமண்டல நீரை தெளிச்சதும் அவங்க அம்மா திரும்ப உயிர் பெற்றிருக்காங்க. ஆனா பரசுராமர் அவசரத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ரேணுகா தேவியோட தலைய அந்த சலவை தொழிலாளி பெண்ணின் உடலோடு பொருத்தி இருக்காரு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு திரும்ப அவங்க அப்பா கிட்ட போய் நடந்த விஷயத்தை சொல்றாரு பரசுராமர். அப்போ ஜமதக்னி முனிவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு மட்டும் அன்னையா இருந்த உனது தாயார்
இப்போ உடல் மாறி புது அவதாரம் எடுத்து எனக்கும் இந்த உலக ஜீவராசி அனைவருக்கும் அன்னை ஆகியிருக்கா. அந்த ஆதிசக்தியின் திருவிளையாடல் தான் இது. மாரியம்மன் புது பிறப்பெடுத்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கா. அவ மனசு வச்சாதான் இனி மாறி மழை பொழியும். வருண பகவானே இந்த மாரியம்மனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்காரு. உன் கோடாரியால் வெட்டப்பட்ட சலவை தொழிலாளி பெண்ணும் சாதாரண பெண் கிடையாது. சாக்ஷாத் அந்த ஆதிசக்தியோட பூரண அருள் பெற்ற பதிவிரதை. அதனால இந்த உடலை அம்மன் தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்றாரு. நிறைய மாரியம்மன் கோவில்கள்ல முழு அம்மன் சிலைக்கு கீழே ஒரு தலை மட்டும் துண்டிச்சிருக்கிற மாதிரி அம்மனோட தலைய பார்த்திருப்போம். அது அந்த ரேணுகாதேவியோட தலைதான். ரேணுகாதேவி தான் மாரியம்மனா நமக்கு ஆசி வழங்கிட்டு வராங்க. இன்னும் சில ஊர்கள்ல வெறும் தலை மட்டும் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. மாரியம்மன் மனசு வச்சா நம்ம ஊருக்கு உடனே மழை கிடைக்கும். பருவம் தவறாம மழை பெறணும்னு தான் வருஷம் மாரியம்மனுக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுறாங்க. மற்றொரு கதைப்படி ஜமதக்னி முனிவர் வரம் கொடுத்து பரசுராமர் தன் தாயோட தலைய அவங்க உடலோடவே ஒன்னா சேர்த்து வைக்கிறாரு. உயிர் பெற்ற ரேணுகாதேவி கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஒன்னா வாழ்ந்து வராங்க. அதன் பிறகு அவங்க கிட்ட இருந்த காமதேனு பசுவை திருடிட்டு போன கார்த்தவீரிய அர்ஜுனன் கூட சண்டை வந்ததும் பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனனை கொண்டு காமதேனுவை அழைச்சிட்டு வந்துருவாரு. அர்ஜுனனோட பசங்க ஜமதக்னி முனிவரை கொண்டுடுவாங்க. தன்னோட கணவர் இறந்த பிறகு ரேணுகாதேவியும் உடன்கட்டை நதிக்கரை கிட்ட போய் தீ மூட்டி சிறைக்குள்ள விழுந்து தன்னோட உயிரை துறக்க பார்த்திருக்காங்க. அப்போ கடுமையான மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் வந்திருக்கு. இதனால பாதி காயத்தோட இருந்த ரேணுகாதேவியோட உடல் ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டிருக்கு. அவங்க ஒரு வேப்ப மரத்துல மோதி கரை சேர்ந்திருக்காங்க. அப்போ அந்த வேப்ப மரத்துல இருந்த இலைகளை ஆடையா கட்டி அந்த இலைகளை உணவா சாப்பிட்டு வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சு தன்னோட தீக்காயத்துக்கு மருந்து போட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாரும் கூழ் மோர் பானக்கம்னு வேப்பிலையை போட்டு ரேணுகாதேவிக்கு குடிக்க கொடுத்திருக்காங்க. ரேணுகாதேவியோட உடல் கொஞ்சம் சரியானதும் முக்தி அடைய சிவனையும் பார்வதியையும் நோக்கி அந்த வேப்ப மரத்துக்கு கீழேயே தவம் இருந்திருக்காங்க. ரேணுகாதேவியோட தவத்தில் மகிழ்ந்த பார்வதி தேவி அவங்களுக்கு தன்னோட சக்திய பாதியா கொடுத்து மாரியம்மனா இருந்து இந்த பூலோகத்துக்கு காவல் தெய்வமா இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதனாலதான் ரேணுகாதேவி மாரியம்மனா அவதாரம் எடுத்தாங்க. முக்கால்வாசி அம்மன் கோவில்கள்ல தல விருட்சம் வேப்ப மரமா தான் இருக்கும். இந்த காரணத்தாலதான் உடல்ல தீக்காயம் பட்டா வேப்பிலையும் மஞ்சளையும் மறைச்சு தடவுறது. கூழ் நீர் மோர் பானக்கம்னு மாரியம்மனுக்கு பிரசாதமா வழங்கப்படுது. சமயபுரம் மாரியம்மன், கௌமாரியம்மன், முண்டக மாரியம்மன் கோவில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல அதிக புகழ் பெற்ற மாரியம்மன் கோவில்கள். அம்மை நோய் பொதுவா ஆடி மாதத்துல நடக்கிற பருவநிலை மாற்றத்தாலையும் வீடு சுத்தமா இல்லாததால கிருமிகள் உண்டு பண்றதுதான் அம்மை நோய். இந்த நோய்க்கு சிறந்த மருந்து வீட்டையும் நம்ம உடம்பையும் சுத்தமா வச்சுக்கணும். மற்றவங்க படுத்த பாயில படுக்காம அம்மை நோய் வந்தவங்களை சுத்தமான துணியில படுக்க வைப்பாங்க. வேப்பிலை மேல படுக்க வைப்பாங்க. வீட்டுல அம்மை நோய் வந்திருந்தா வெளியாட்களை உள்ள சேர்க்க மாட்டாங்க. இவங்களும் மற்ற வீடுகளுக்கு போக மாட்டாங்க. ஏன் கோவிலுக்கு கூட போக மாட்டாங்க. ஏன்னா அம்மனே நம்ம வீட்டை தேடி வந்திருக்கான்னு மற்ற கோவிலுக்கு போக மாட்டாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில் மற்ற மாரியம்மன் கோவில்களுக்கு போய் வேண்டுதல் செஞ்சு அந்த பிரசாதத்தையும் வேப்பிலையும் அம்மை நோய் வந்த நோயாளியோட உடம்புல பூசினா முத்து மாரியம்மன் முத்துக்களை மறைய வைப்பான்னு நம்பப்படுது. ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம அறிவியல்லையும் வேப்பிலையும் வேப்ப மரத்துக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. வேப்பிலை ஒரு கிருமி நாசினியா நம்ம உடலை சுத்தப்படுத்துது. இலைகளை அரைச்சி குடிச்சா வயிற்று புழு எல்லாம் இறந்து போகும். வயிற்று சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் சரியாகும். வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி தீப்பட்ட காயத்துக்கு போட்டா எவ்வளவு பெரிய புண்ணா இருந்தாலும் சீக்கிரமே சரியாகிடும். நீர் மோர் பானக்கம்னு குளிர்ச்சி நிறைந்த குளிர்பானத்தோட வேப்பிலை கலந்து குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். காளி, துர்க்கை, அங்காளம்மன், மாரியம்மன் எல்லா அம்மன் கோவில்லையும் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கும். வேப்பிலை இல்லாம ஒரு பூஜையும் அம்மன் கோவில்கள்ல நிவர்த்தி அடையாது. மாரியம்மன் கோவில்ல காப்பு கட்டிட்டா அன்னைக்கு மழை பொழியுங்கிறது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மாரியம்மனின் அதிசயத்துல ஒன்னா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்க மாரியம்மன் பீடத்துக்கெல்லாம் தலைமையிடம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனோட வரலாற்று புராண கதை வேணுமா? அடுத்து நம்ம சேனல்ல சமயபுரம் பற்றிய வீடியோ பதிவிடலாமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்க ஊர்ல எத்தனை மாரியம்மன் கோவில்கள் இருக்கு? மாரியம்மன்